அறிவியல் கல்லூரிகளில் பொது பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது. 40,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களுடன் சென்னை மாநில கல்லூரி முதலிடம். தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 72,720 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை. உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பதாக வாகன ஓட்டிகள் புகார். சென்னையில் மேலும் 10 இடங்களில் முதல்வர் படைப்பகம் அமைக்க நடவடிக்கை. கட்டுமான பணிகளை தொடங்கியது மாநகராட்சி. கேரளாவில் பிரபல சுயாதீன பாடகர் வேடனுடன் திருமாவளவன் வீடியோ காலில் உரையாடல். ஜூன் 14ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் விசிக பேரணிக்கு வருமாறு வேடனுக்கு அழைப்பு. அமெரிக்காவில் எஃகு அலுமினியம் மீதான இறக்குமதி வரி 50% உயர்வு. புதிய அறிவிப்பை நடைமுறைப்படுத்தும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அதிபர் டிரம்ப். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழில்துறை அமைச்சர், செயலாளர் மற்றும் முக்கிய அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். 2026 தேர்தலுக்கு தயாராகுவது, மாநிலங்களவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை. வீடு மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் மீண்டும் குறைகிறது. நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டையில் களை கட்டிய ஆட்டுச்சந்தை. 5 கோடிக்கு மேல் விற்பனையானதால் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சி. அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்போர் எண்ணிக்கை புதிய உச்சம். கடந்த மே மாதத்தில் மட்டும் 7,75,000 பேர் டிக்கெட் முன்பதிவு செய்து பயணம். அங்கன்வாடி சத்துணவில் முட்டை பிரியாணி வழங்கப்படும் என கேரள அரசு அறிவிப்பு. பிரியாணி கேட்ட சிறுவனின் ஆசை 5 மாதங்களில் நிறைவேற்றம். சபரிமலை ரயில் சேவைக்கு விரைவில் பணிகள் தொடக்கம். ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுடன் பினராயி விஜயன் சந்திப்பில் முடிவு. தென்கொரிய அதிபராக ஜனநாயக கட்சி வேட்பாளர் லீ ஜே மியூங் வெற்றி. பல மாதங்களாக நீடித்த ராணுவ சட்டத்திற்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றிய எதிர்க்கட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.